டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பிஜிடிஆர்இ எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்இ எக்ஸாமுக்கு என்ன மேஜருக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி காண்டக்ட் பண்ண போறோம், மெட்டீரியல் நம்ம எப்படி காண்டக்ட் பண்ண போறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டேட்ல என்ன மேஜருக்கு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பா இந்த வீடியோ தொகுப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்கு என்ன டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டேட் போட்டு உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல அப்டேட் ஆயிருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் மேஜர் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு என்ன டெஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் குரூப்லயுமே போஸ்ட் பண்ணிருப்போம். ரெண்டையுமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா 20/7/2024 அன்னைய டேட்ல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூடிங் மெட்டீரியலுமே நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அதையுமே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் சார் தமிழ் மீடியம் எப்படி படிக்கணும், நம்ம படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்கும். அதில் தமிழில் நம்ம படித்தோம் அப்படின்னா தமிழ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்வாங்கி நம்ம புரிதல் தன்மையோட கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பின்பம் கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2017, 2019 இந்த வருஷத்துல நடைபெற்ற பிஜிடிஆர்இ எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்சுமே இது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மேஜர்ல தமிழ்ல படிச்சுமே எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்ல படிக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். நமக்கே தெரியும், இங்கிலீஷ்ல நம்ம ஃப்ளூன்சியா இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூன்சியா இல்லை, எனக்கு தமிழ் தான் நல்லா வரும் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அரையும் குறையமா இருக்கிற இங்கிலீஷை நம்ம தெரிஞ்சு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றதை விட நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான். அதை நம்ம நல்லா தெரியும். அதனால ஒரு கொஸ்டின் பிளஸ் ஆன்சரை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அதே மாதிரி தமிழ் மீடியத்துல அவ்வளவு ஈஸியா மெட்டீரியல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூமர் இருந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் மெட்டீரியல் ஈஸியா இருக்கும், படிச்சோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுவுமே ஒரு ரூமர் இருக்கு. நீங்க இங்கிலீஷ் மீடியம் எப்படி படிக்கீங்களோ அதே மாதிரிதான் தமிழ் மீடியமும் படிக்க போறீங்க. இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள்ல இல்லைன்னா விக்கிபீடியாவில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அந்த டாபிக்கை போட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிடிஎஃப் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல இன்டெப்தா தேடினா மட்டும்தான் கிடைக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, பிஜிடிஆர்இ எக்ஸாம்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இருக்கு. அப்போ தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் இல்லாம எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க? இதை டீச்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது, ஒன்னால தமிழ் மீடியத்துல பாஸ் பண்ண முடியாது, தமிழ் மீடியத்தை சூஸ் பண்ணி படிச்சு பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியுமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபர்தர் அகாடமி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நீ சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு, நான் தேடினேன் அப்படின்னா ஈஸியா படிச்சு பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் மைண்டோட நீங்க பேசுனீங்க, ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி காட்டுனீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு
தேவையில்லாம கான்ட்ரவர்சிக்கு வந்து நம்ம வந்து ரீப்ளே குடுத்துட்டு இருக்கோம். அத வந்து நம்ம மைண்ட்ல வந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்னா, நம்மளால எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைபிடிக்க முடியாது. பாஸ் பண்ணவும் முடியாது. அத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து இப்ப தமிழ் மீடியத்தில வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் 2க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆ நம்ம படிக்க படிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதையுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமில வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ இந்த மேஜருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோட்ஸ் குடுக்கும்போதே வந்து இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் 2யுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் பண்ணி தான் குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி இப்போ காமர்ஸ், மார்க்கெட்டிங் இருக்கு அப்படின்னா, பேங்கிங் இருக்கு அப்படின்னா, பேங்கிங் செக்டார், மார்க்கெட்டிங், எக்கனாமிக் இந்த மாரி டாபிக் வருது அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய அந்த டேட்டா நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கிற மாரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங் பத்தி இருக்கு. அப்போ நம்ம இந்தியாவுல வந்து என்னென்ன பேங்க் இருக்கு, அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன பேங்க் இருக்கு, அது வந்து எப்படி வந்து செயல்படுது, அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எப்போ வந்துச்சு, அதனுடைய அந்த ஒர்க் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அதே மாரி எக்கனாமிக் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டிங், மைக்ரோ மார்க்கெட்டிங்னா என்ன? நானோ மார்க்கெட்டிங்னா என்ன? அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அப்படிங்கிற மாரி அதுலயுமே வந்து படிக்கிற மாரி இருக்கும். அப்போ அதனுடைய டேட்டாபேஸ் என்ன அப்படிங்கிற மாரி ஃபுல்லாவே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிற மாரி தான் இருக்கும். இப்போ சுவாலஜி எடுத்துட்டோம் அப்படின்னா, மனித உடல்நலம் மற்றும் நோய்கள் இருக்கு. இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இப்போ கொரோனா வைரஸ் வரைக்குமே வந்து என்னென்ன வைரஸ் இருக்கு? அது எதனால வருது? அதுக்கு ஆன்டிபாடிக் மெடிசின்ஸ் என்னென்ன இருக்கு? அத யாரு கண்டுபிடிச்சாங்க? என்ன பர்ப்போஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க? அதனுடைய தன்மை, ப்ராசஸ் என்ன? அதே மாரி வந்து நோபல் பரிசு வந்து யாரெல்லாம் பெற்றிருக்காங்க? அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா ஆழமா வந்து படிக்கிற மாரி இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல மட்டும் நம்ம படிச்சோம் அப்படின்னா, பாஸ் பண்ண முடியாது. அப் டு டேட்ல என்ன என்ன தகவல் இருக்கோ, அது எல்லாத்தையுமே படிச்சா மட்டும் தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். இதையுமே வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சும்மா எடுத்தோம், கவுத்தோம் அப்படிங்கிற மாரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. நம்ம கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டா படிச்சா மட்டும் தான் வந்து நம்மளால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 14 மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் பிளஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல மேத்தமே மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிசிக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பாட்னி, சுவாலஜி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபிக்கு வந்து எங்கேயுமே வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்டம் மற்றும் வான்வெளி பொருட்கள், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேரிடர் மேலாண்மை, அதே மாரி தமிழ்நாட்டு புவியியல், இந்திய புவியியல், இந்த மாரி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து அப்டேட்டா இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்ம புக்ஸ் எல்லாமே வாங்கி படிக்கிற மாரி இருக்கும். அதாவது நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம தான் வந்து தேடி போணும். நம்மள தேடி வந்து எதுவுமே வந்து வராது. நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபி மேஜருக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணி இப்போ ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மெட்டீரியல் வந்து ஒர்த்தா இருந்தா மட்டும் தான் வந்து அதுக்கான சக்சஸ்ஃபுல் வந்து கிடைக்கும். அதனால அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து படிக்கலாம். ஜியோகிராஃபியும் சரி, ஹிஸ்டரியும் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ பொறுத்தமட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 21 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கும். எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கும். ஆனா, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ்க்கு வந்து 21 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 19 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ இந்த 2 மேஜருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து
நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போனா தான் வந்து நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிக்கும் போதே வந்து அடிப்படையில இருந்து படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் எல்லா வீடியோலுமே சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எழுத போற எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி. ஓகேவா? அவ்வளவுதான். ஆனா நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையுள்ள பள்ளி பாட புத்தகங்கள் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி புக்கை வந்து படிக்கணும். அதே சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி புக்கை வந்து படிக்கணும். அதே சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் வந்து ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து நம்ம வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாம் படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து பிஜியை மட்டும் படிச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அப்போ படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜியை மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து கொஸ்டின் வந்து எங்க இருந்து வேணா கேட்கலாம். 6ஆம் வகுப்புல இருந்து கேட்கலாம், 10ஆம் வகுப்புல இருந்து கேட்கலாம், 12ஆம் வகுப்புல இருந்து கேட்கலாம். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து கேட்கலாம், பிஜி புக்ல இருந்து கேட்கலாம், யூஜி புக்ல இருந்து கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ அது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் மேஜருக்கு 28/7/2024 அன்னைய டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் 9th புக்ல இருந்து பிசிக்ஸ் லெசன் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27/7/2024 அன்னைய டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பாட்னி தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/7/2024 அன்னைய டேட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25/7/2024 அன்னைய டேட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜியாகிரபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 15ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா 25ஆம் தேதி வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்படியே வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஓகேவா? ஜியாகிரபிக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் கவர் பண்ண போறது கிடையாது. எல்லா மேஜருக்குமே ஸ்கூல் புக்கு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஒரி பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/7/2024 அன்னைய டேட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. +1 புக் வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/7/2024 அன்னைய டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/7 எக்கனாமிக் அந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும், ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/7/2024 அன்னைய டேட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 இந்த மாதிரி 5 மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாளில் வந்து என்னென்ன டேட்ல வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்சிஏ பிஎடு, எம்காம் பிஎடு அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சுட்டு பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இதுல யாரு முழு மனதோட நம்மளால கவர்மெண்ட் டீச்சரா ஆக முடியும் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோட போராடி ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து தெளிவா இருக்கணும். இப்ப என்னால வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச் பண்ண முடியும். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவா வந்து இங்கிலீஷ் வராது, ஃப்ளூன்சியாக வராது, தெரியும் ஆனால் ஃப்ளூன்சியாக வராது. அப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் மீடியம் தான் வந்து பெட்டராக இருக்கும். அதை நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெட்டராக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்ல இங்கே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்கு என்ன டேட்டில் வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மேஜர் குரூப் சொல்லி தனியாக இருக்குது. இந்த மேஜர் குரூப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அதுக்கு தனியாக டெஸ்ட் நடக்கும். மேஜர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெஸ்ட் நடக்கும். சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இதுக்கு தனியாக டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? 3 குரூப் இருக்கு. அந்த 3 குரூப்லையுமே நான் தனித்தனியாக ஆட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கால்பர் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருந்து படிச்சா மட்டும் தான் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஓகேவா? ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு அட்மிஷன் போட்டு நீங்க படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டீச்சர்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியா ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி பிஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.